ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு தெரியுமா வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, விருதுகள் 2023, அதாவது பார்ட் 1 வீடியோ தான் இது. ஆக்சுவலாக விருதுகள் வந்து நிறையா இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். எல்லா விருதுகளையுமே வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் கம்மிங் குரூப் 4ல் கண்டிப்பாக கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த விருதுகள் 2023க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நேற்று கேட்ட கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நேற்று கேட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐஐஎம் என்பதன் விரிவாக்கம் என்ன? அதாவது ஐஐஎம் அப்படிங்கிறதுக்கு அப்ரிவேஷன் என்னன்னு கேட்டிருந்தேன். இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ரெண்டாவது கொஸ்டின், ஐஐடி என்பதன் விரிவாக்கம் என்ன? ஐஐடி என்பதன் அப்ரிவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஐஐடி தமிழகத்தில் எங்குள்ளது? ஐஐடி வந்து தமிழகத்தில் மெட்ராஸ், அதாவது சென்னையில் இருக்குது. ஐஐடி மெட்ராஸ்ன்னு தான் சொல்லுவோம். ஸோ இந்த ஐஐடி மெட்ராஸ் வந்து நம்ம சென்னையில் இருக்குது. அடுத்து ஐஐஎம் தமிழகத்தில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சியில் இருக்குது. சரிங்களா? ஸோ ஐஐஎம் எங்கே இருக்குன்னு கேட்டால் திருச்சியில், ஐஐடி வந்து மெட்ராஸ், அதாவது சென்னையில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் என்ன விருது பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஞானபீட விருது. இந்த ஞானபீட விருது 2023ல் 57வது ஞானபீட விருது கொடுத்துருக்காங்க. ஸோ 2023ல் கொடுக்கப்பட்ட ஞானபீட விருது எந்த வருஷம், எத்தனாவது ஞானபீட விருதுன்னு கேட்டாங்கன்னா 57. சரிங்களா? இந்த ஞானபீட விருது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் வழங்கப்படும் பழமையான மற்றும் மிக உயரிய இந்திய இலக்கிய விருது. சரிங்களா? ஸோ இந்திய மிக பழமையான மற்றும் மிக உயரிய இந்திய இலக்கிய விருது எதுன்னு கேட்டாலும் இந்த ஞானபீட விருது தான். புதுதில்லியினை மையமாக கொண்ட ஒரு இலக்கிய மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் பாரதிய ஞானபீடம் என்ற அமைப்பால் இது வழங்கப்படுகிறது. ஸோ ஞானபீட விருது வழங்கக்கூடியவங்க எங்கே இருக்காங்கன்னா டெல்லியில் இருக்காங்க. ஸோ இந்த இது பேர் வந்து பாரதிய ஞானபீடம். 57வது ஞானபீட விருது வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, புகழ்பெற்ற கொங்கணி மொழி புதின எழுத்தாளரும் ஒரு சிறுகதை எழுத்தாளருமான தாமோதர் மௌசோ அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஸோ 57வது ஞானபீட விருதை பெற்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தாமோதர் மௌசோ. மௌசோ வந்து பார்த்தீங்கன்னா 1983ஆம் ஆண்டில் சாகித்ய அகாடமி விருதை பெற்றிருக்கார். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, தாமோதர் மௌசோ தான் இந்த, அதாவது 2023க்கான ஞானபீட விருதினை பெற்றிருக்காரு. இவர் வந்து 57வது ஞானபீட விருதை பெற்ற சிறப்புக்குரியவர். அது இல்லாமல் இவருக்கு இன்னொரு சிறப்பு இருக்குது. 1983லேயே சாகித்ய அகாடமி விருதும் வாங்கியிருக்காரு. இவர் எந்த மொழி புதின எழுத்தாளர்னு பார்த்தீங்கன்னா கொங்கணி மொழி புதின எழுத்தாளர். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து இந்திரா காந்தி அமைதி பரிசு 2023. 2023ஆம் ஆண்டிற்கான அமைதி, ஆயுத குறைப்பு மற்றும் மேம்பாட்டிற்கான இந்திரா காந்தி பரிசு டேனியல் பாரம்போயும் மற்றும் அலி அபு அவ்வாத் ஆகியோருக்கு வழங்கப்பட்டது. அதாவது 2 பேருக்கு வழங்கியிருக்காங்க இந்திரா காந்தி அமைதி பரிசு 2023. இது வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அமைதி, ஆயுத குறைப்பு மற்றும் மேம்பாட்டிற்காக தான் இந்த விருது வழங்குறாங்க. இந்த விருதை பெற்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா டேனியல் பாரன்போயும் மற்றும் அலி அபு அவ்வாத். இவங்க 2 பேருமே இந்த 2023க்கான விருது பெற்றிருக்காங்க. இஸ்ரேல் பாலஸ்தீன மோதலுக்கு அகிம்சை வழியில் தீர்வு காண்பதற்காக இஸ்ரேல் மற்றும் அரபு நாடுகள் இளைஞர்கள் மற்றும் மக்களை ஒன்றிணைப்பதில் அவர்கள் மேற்கொண்ட முயற்சிகளுக்காக இது வழங்கப்படுகிறதா. இந்திரா காந்தி அமைதி பரிசு 2023 2 பேருக்கு வழங்கியிருக்காங்க. இது எதுக்காக வழங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் பாலஸ்தீன மோதலின் போது அவங்கள மக்கள் எல்லாம் ஒன்றிணைக்கிறதுல ரொம்ப பெரும்பங்காற்றிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு 2023க்கான இந்திரா காந்தி அமைதி பரிசு வழங்கியிருக்காங்க. அடுத்து பிரபஞ்ச அழகி. சரிங்களா? எல் சால்வடார் தலைநகர் இந்த பிரபஞ்ச அழகி போட்டி வந்து எங்க நடைபெற்றதுன்னா எல் சால்வடார் தலைநகர் சான் சால்வடாரில் இரவு பிரபஞ்ச அழகி போட்டி நடைபெற்றது. இதுல வந்து பாத்தீங்கன்னா 84 நாடுகளைச் சேர்ந்த போட்டியாளர்கள் வந்து பங்கு பெற்றிருக்காங்க. இந்த போட்டியில யார் வின் பண்ணிருக்காங்க, அதாவது பிரபஞ்ச அழகியா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்கன்னா நிகராகுவா நாட்டைச் சேர்ந்த செயினிஸ் பலாசியோஸ். இவங்க வந்து 23 வயசு உடையவங்க. இவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா நிகராகுவா நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி தான் வந்து பார்த்தீங்கன்னா 2023க்கான பிரபஞ்ச அழகியா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இந்த பிரபஞ்ச அழகி போட்டியில் மொத்தம் 84 நாடுகள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. புக்கர் பரிசு. இந்த புக்கர் பரிசு வந்து பார்த்தீங்கன்னா யார் வெளியிடுறாங்கன்னா, உலகில் எந்த நாட்டை சேர்ந்தவரும் ஆங்கிலத்தில் எழுதி பிரிட்டன் மற்றும் அயர்லாந்தில் வெளியிடப்படும் நாவலுக்கு ஆண்டுதோறும் இந்த புக்கர் பரிசு வழங்குறோம். ஸோ புக்கர் பரிசு வந்து ஆண்டுதோறுமே வழங்குறாங்க. இது எதுக்கு வழங்குறாங்க பார்த்தீங்கன்னா, உலகின் எந்த நாட்டை சேர்ந்த உலகில் எந்த பகுதியில் இருந்தாலும் அவங்க வந்து ஆங்கிலத்தில் எழுதி பிரிட்டன் மற்றும் அயர்லாந்தில் வெளியிடக்கூடிய நாவலுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பரிசு தான் இந்த புக்கர் பரிசு. இந்த ஆண்டிற்கான விருதுக்கு அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளிலிருந்து 163 நாவல்கள் சமர்ப்பிக்கும். அதாவது 163 நாவல்கள் வந்து அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளிலிருந்து சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. அதுல இருந்து அயர்லாந்து எழுத்தாளர் பால் வின்ச் எழுதிய
ப்ரோபெட் சாங் நாவல் புக்கர் பரிசுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. ஸோ புக்கர் பரிசுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோபெட் சாங். இந்த நாவலை எழுதியவர் யாருன்னா அயர்லாந்து நாட்டைச் சேர்ந்த பால் வின்ச் அவர் தான் எழுதியிருக்காரு. அயர்லாந்து தலைநகர் டப்ளினை கதைக்களமாக கொண்டு எழுதப்பட்ட அந்த நாவல் சர்வாதிகாரம் மற்றும் போரால் பாதிக்கப்படும் அயர்லாந்தில் தனது குடும்பத்தை காப்பாற்ற போராடும் பெண்ணின் கதையை பற்றி விவரிக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. தமிழிசை சங்க விருதுகள் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை தமிழிசை சங்கம் சார்பில் 2023க்கான விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. அதன்படி இசைக்கலைஞர் TKS கலைவாணனுக்கு இசைப்பட்டமும், திருமுறை இசைத்துறையில் புகழ்பெற்ற குமார வயலூர் திருஞான சம்பந்தம் ஓதுவாருக்கு பண் இசைப்பட்டமும், விருதுடன் வெள்ளி, பேழை, பொற்பதக்கம், பரிசுத்தொகை 10,000 ஆகிய வழங்கப்பட்டன. ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது TKS கலைவாணனுக்கு இசைப்பட்டம் வழங்கியிருக்காங்க. அது மாதிரி திருமுறை இசைத்துறையில் புகழ்பெற்ற குமார வயலூர் திருஞான சம்பந்த ஓதுவாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண் இசைப்பட்டம் வழங்கியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா விருதோடு சேர்ந்து வெள்ளி, பேழை, பொற்பதக்கம், பரிசுத்தொகை 10,000 ஆகியவற்றை கொடுப்பாங்க. தேசிய உலோகவியலார் விருது விருது வந்து பார்த்தீங்கன்னா மத்திய எஃகு அமைச்சகத்தினால் தேசிய உலோகவியல் நிறுவனர் விருது 2022 வழங்கப்பட்டுள்ளது. அதாவது மத்திய எஃகு அமைச்சகம் தான் தேசிய உலோகவியலார் விருது வழங்கியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த விருதோட விவரம் வந்து வாழ்நாள் சாதனையாளர் விருது யார் கொடுத்துருக்காங்கன்னா டாக்டர் காமாட்சி முதலி உத்தண்டி இவங்களுக்கு வந்து வாழ்நாள் சாதனையாளர் விருதும், தேசிய உலோகவியலார் விருது வந்து டாக்டர் தேபாசிக்ஸ் பட்டசார்ஜி அவங்களுக்கும், இரும்பு மற்றும் எஃகு துறையில் ஆராய்ச்சி மேம்பாடு பண்ணதுக்காக டாக்டர் ராமேஸ்வர் ஷாவுக்கும், இளம் உலோகவியலார் சுற்றுச்சூழல் விருது வந்து டாக்டர் நிலாய் குண்டுக்கும், இளம் உலோக அறிவியல் விருது வந்து அகிலன் முத்துமாணிக்கத்துக்கும் வழங்கியிருக்காங்க. அடுத்து சாகித்ய அகாடமி விருதுகள் 2023. இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் வந்து பார்த்தீங்கன்னா 24 மொழிகள். இந்த 24 மொழிகளில் சிறந்த இலக்கிய படைப்புகளுக்கு ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வரும் ஒரு விருது தான் சாகித்ய அகாடமி விருது. 2023க்கான விருது வந்து யாருக்கு வழங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2023 சாகித்ய அகாடமி விருதுக்கு 9 கவிதை நூல்கள், 6 நாவல்கள், 5 சிறுகதை நூல்கள், 3 கட்டுரைகள், 1 இலக்கிய ஆய்வு நூல் ஆகியவை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. ஸோ 2023 சாகித்ய அகாடமி விருது 9 கவிதை நூல், 6 நாவல், 5 சிறுகதை நூல், 3 கட்டுரை, 1 இலக்கிய ஆய்வு நூல். இது வந்து TNPSCயில் பொறுத்துக்களை கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி வந்து ராமலிங்கனார் எழுதிய அந்த பதிப்பிச்சிருப்பார் நிறைய நோட்கள், அதை பற்றி வந்து பொறுத்துக்கள் ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. ஸோ இதுவும் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதை கட்டாயம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது மாதிரி இந்த விருது தாமிரப்பட்டயம், சால்வை, 1 லட்சம் ரொக்கம் ஆகியவற்றை உள்ளடக்கியது. இதில் வந்து என்னென்ன கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா விருது வந்து தாமிரப்பட்டயம், சால்வை, 1 லட்சம் ரொக்கம் ஆகியவற்றை கொடுப்பாங்க. தமிழ் மொழி பிரிவில் நீர்வழிப்படும் என்னும் நாவலுக்காக திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த எழுத்தாளர் ராஜசேகரனோட சிறப்பு பேர் என்ன பார்த்தா தேவி பாரதி. ஸோ ராஜசேகரன் என்கிற தேவி பாரதிக்கு தான் இந்த சாகித்ய அகாடமி வந்து 2023 கொடுத்துருக்காங்க. எந்த நாவலுக்காகனா நீர்வழிப்படும் அப்படிங்கிற ஒரு நாவலுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த தேவி பாரதி என்கிற ராஜசேகரன் வந்து திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். இந்த நீர்வழிப்படும் நாவலானது குடி நாவிதர்களின் மூதாதையர் வாழ்க்கை முறையை எடுத்துரைக்கிறது. இலக்கிய உலகின் உயரிய விருதாக சாகித்ய அகாடமி விருது கருதப்படுகிறது. அதாவது இலக்கிய உலகின் மிக உயரிய விருது எதுங்கிறதா சாகித்ய அகாடமி விருது. இந்த வருஷத்துக்கான 2023க்கான சாகித்ய அகாடமி விருது தமிழ் நூலில் வந்து நீர்வழிப்படும் கொடுத்துருக்காங்க. இந்த நூலை எழுதினவங்க ராஜசேகரன் என்கிற தேவி பாரதி. இவர் வந்து திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். ராஜசேகரன் வந்து பார்த்தீங்கன்னா நிழலின் தனிமை, நட்ராஜ் மகாராஜ், நொய்யல் ஆகிய நாவல்களையும் ஏராளமான சிறுகதைகளையும் எழுதியிருக்காங்க. இவரது நிழலின் தனிமை, நட்ராஜ் மகாராஜ் ஆகிய நாவல்கள் ஆங்கிலத்தில் வெளிவர உள்ளது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ நிழலின் தனிமை, நட்ராஜ் மகாராஜ் போன்ற நாவல்கள் வந்து தமிழ்ல இருந்து இங்கிலீஷ்லையும் டிரான்ஸ்லேட் பண்ணி வரப்போகுதுங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். இன்னைக்கான கொஸ்டின்ஸ்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தேசிய கல்வி தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது. ரெண்டாவது கொஸ்டின், தேசிய விளையாட்டு தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது. மூணாவது கொஸ்டின், தேசிய வாக்காளர் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது. நான்காவது கொஸ்டின், தேசிய மகளிர் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது. ஐந்தாவது கொஸ்டின், தேசிய பெண் குழந்தைகள் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. எல்லாருமே நல்லா படிங்க. தேங்க்யூ.